வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மைக் செட் சேனல் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹாய் गाइस, வந்துட்டாங்களா? போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு பாத்து பிராங்க் பண்ண போறோம். இங்க இருக்கிற ஸ்விட்ச்ல நான் கையை வச்சு ஷாக் அடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண போறேன். அது பார்த்து என் ஹஸ்பண்ட் ஷாக் ஆக போறாரு. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓ, பிராங்க் வீடியோ. இவங்க ரெண்டு பேரும் நம்ம செட் ஆகுது. அவர பாவி. வாங்க வரடி. நான் பொண்டாட்டிக்கோ. இனிமே அவ சொல்ல இல்ல. அடேவா. ஓகே गाइस, எனக்கு ஒரு வேற அடுத்து மோதி மோதி. இவங்க ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கு. ஹஸ்பண்ட் சோதனைகள். ஏய், இத உள்ளே விட்டு போயிட்டு பாரு. ஐயா, வெளிய போய் போடு போ. வாண்டா இருக்கு. பழைய அண்ணே, எனக்கு கல்யாணம். என் அனுபவத்துல சொல்றேன், கல்யாணம் எல்லாம் வேணாம்டா. வெளுக்கு வெளுக்கு டா, ஜாமான். நீ கழுவி. ஃபிளாஷ்பேக். என் அனுபவத்துல சொல்றேன்டா, கல்யாணம் எல்லாம் வேணாம்டா. வாஷிங் பவுடர் நிர்மா. என் அனுபவத்துல சொல்றேன், கல்யாணம் வேணாம்டா. ஒரு தடவையாவது கேட்டிருக்கணும். மச்சான், கல்யாணம். ஏய், வாடா. கல்யாணம் வந்துரு. அனுபவத்துல சொல்றேன். என் அனுபவத்துல சொல்றேன்டா, இந்த கல்யாணம் வேணாம்டா. ஏய் போடா, நீ மட்டும் கல்யாணம் பண்ணி ஜாலியா இருந்தல்ல, நானும் பண்ணுவேன்டா. வந்துரு. எது யாரா விட்டது? என் அனுபவத்துல சொல்றேன்டா, இந்த கல்யாணம் வேணாம்டா. ஏய், நீ மட்டும் திறந்த வீட்டுக்குள்ள உள்ள போற? ஃப்ரெண்ட் வீடு தான் வா. ஓ, இவங்களா? சார், இன்னைக்கு என் ஒய்ஃபோட வெளியே போறேன் சார். ஆஃபீஸ் வரல, நாளைக்கு பார்த்துக்கலாம். சார், எனக்கு என் வேலையோட என் ஒய்ஃப் தான் சார் முக்கியம். புரிஞ்சுக்கோங்க சார். அங்க பாரு. சும்மா ரீ. இவ வேற. மச்சான், சார் சார் கூப்பிடுறேன் சார். ஏய், வாடா வாடா. மச்சான், குழந்தைக்கு முத பிறந்தாலே ஓ. ஃபேமிலியோட மறக்காம வந்துடணும். கண்டிப்பா நான் வராம எப்படி? இந்தம்மா சாமி வச்சிரு. எனக்கு உள்ளார உங்க ஷர்ட்லாம் அயர்ன் பண்ணி வச்சிட்டேன். சுடு தண்ணி போட்டேன். ஒரு 10 நிமிஷம் இருங்க, சமையல் செஞ்சு இங்க பாரு, ஏற்கனவே உடம்பு சரி. இதெல்லாம் நான் சமையல் நடக்காது. செய்யறேன். பாரு. சும்மா இருடி. அஷு, இருங்க, 10 நிமிஷத்துல பண்ணிடுவேன். எல்லா நாளும் இல்ல சமையல் செய்யறோம். ஊரை நான் செய்யக்கூடாதா? நீ கம்முன்னு உட்காரு. நீ ஃபுல் சமையல் நான் தான் சொல்லிட்டேன். கொடுக்க விட மாட்டான் போல. மச்சான் மச்சான் கிளம்புற மச்சான். டேய் டேய், சாப்பிட்டு போடா, சமைக்கிறேன்டா. இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து சாப்பிடுற மச்சான். சரி மச்சான், போயிட்டு வாடா. கண்டிப்பா வந்துடா. ஓகே மச்சான். இந்த மாதிரி புருஷன் நமக்கு கிடைக்கல. பாத்தீங்கல்ல அவங்க புருஷனை எப்படி பாத்துக்கறாங்கன்னு பாத்தீங்கல்ல. சும்மா இருடி. என்ன சுமாரு? அதான் தோதான் பாக்குறேனே. நீலாம் என்னைக்கு தான் திருந்த போறியோ? உனக்கு சொன்னா புரியாது, வா. அங்க பாரு. ஏய், அவ அப்படியே மினிக்கிட்டு வரா. நீ நாக்கு தொங்க போட்டு அப்படியே பாத்துட்டு இருக்க. ஏய், நான் ஒண்ணு ஒண்ணு மாதிரி இல்லடி. கல்யாணத்துக்கு நீ பண்ணத நான் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் நான் வச்சுட்டு எங்க பண்ணிட்டு இருக்கல. இதெல்லாம் தெரிஞ்சதால வாக்கி நாசமா போச்சு. எனக்கு யார் பத்தி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஒண்ணு பத்தி சொல்றேன். என்ன இப்படி அடிச்சுக்கறாங்க? என்னமோ சொன்ன, இவன மாதிரி பாத்துக்கலன்னு. பாத்துக்குவா. நான் கூட பாரி சாவுடி. இவ மட்டும் இல்ல, ஊர்ல எல்லா புருஷ பொண்டாட்டி இதே மாதிரி தான். வெளியதான் என்னங்க நொன்னங்கலாம், வீட்டுக்குள்ள இதே கருமன்னா. சரிதான். நீ இப்படி வச்சுக்கிறாங்க, நம்ம பொண்டாட்டி இவ்வளவு பரவாயில்ல போல. என்னங்க, நேத்து எடுத்த போட்டோல எங்க இருக்கு? என் போன்ல தான் இருக்கு. உங்க போன்ல தானா? அப்ப நானே ஷேர் பண்ணிக்கிறேன். ஐயோ, கள்ளக்காதலா? ஆஹா.
டைவர்ஸ் பண்ணு இல்லனா சாவடிச்சிரு மச்சி. ட்ரை பண்றேன்டா. நான் ட்ரை பண்றானா? வேற என்ன இருக்கு? அனுப்பிட்டேன். தப்பிச்சிட்டாரு. ஒரே மாட்டிப்பாரோ? எக்ஸ்ட்ரா சூப்பரா சேவ் பண்ணி வச்சிருக்காரு. நல்லா மாட்டதுக்காக தண்ணி. Few moments later. ஏய் அப்படி தள்ளி உட்கார்ற. என்னவோ ஏன் பொண்டாட்டி மட்டும் தான் வீட்டை விட்டு பத்தின மாதிரி ஃபீல் பண்றேன். வருஷலா வராங்க. யாக கொஞ்சம் பிடிச்சிங்களா? ஆமா. என்ன பாஸ் வீட்டில் பொண்டாட்டி பிரச்சனையா? ஆமாம்பா. போனை பார்த்துட்டாங்களா? ஆமாம் பாஸ். ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்? என் போனையும் பார்த்துட்டாலே. ஐயோ தள்ளி போடுங்க. அட போங்க பாஸ் நீங்க வேற. என்னடா தனி கொடுத்தன ஒன்றிலேருந்து ஃபோனும் இல்லை மெசேஜும் இல்லை. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கும்பா. உன் பொண்டாட்டி உன்னை எப்படி பாத்துக்கிறா? How do I tell you? அது எப்படி நான் சொல்லுவேன்? அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லம்மா. அதானம்மா அதேதாம்மா. பரவாயில்லையே, வீடெல்லாம் சுத்த பத்தமா தான் இருக்கு. சுத்தம் பண்ணல அவரா? இதெல்லாம் இல்ல இந்த வீடு பெருக்கிறது, துணி துவைக்கிறது, ஜாமான் சமையல் பண்றது, இந்த பாத்ரூம் கழுது ஒட்டனை அடிக்கிறது எல்லாமே நான் பண்ணலாம்னு நினைச்சாலும் என் பொண்டாட்டி இருக்காளே விடமாட்டா. எல்லாமே அவதான் பண்றான். நீ ஏமா பின்னாடி நிக்கிற? வந்து உட்காருமா. அஷிஷா பரவாயில்ல மாமா, என்னைக்குமே என் புருஷ பிள்ளை நிக்கிறதா எனக்கு பெருமை. இந்த நடிப்பை கேமரா முன்னாடி நடிச்சிருந்தா உனக்கு ஆஸ்காரை விட கொடுத்துருப்பான் டேடி. சரிடா நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? அதுவும் இல்லடா, முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, போயிட்டு அப்புறமா வரேன். அதுக்குள்ள அவங்க தான் போறேன்னு சொல்றாங்கல்ல, இருங்க. எப்ப வருவீங்க? இல்லடா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க. சிவபூஜையில கரடி புந்தா மாதிரி நான் ஏன்டா அடிக்கடி வரணும்? உன் பொண்ணு தான் உன்னை நல்லாவே பாத்துக்கிறாளே, அப்புறம் என்ன? எது இவே நல்லா பாத்துக்கிறாளா? இப்படியே பண்ணா கொஞ்ச நாள் என்னையே பார்க்க முடியாது. தயவு செஞ்சு உண்மை சொல்லி டைவர்ஸ் வாங்கிடும். இல்லை லைஃப் லாங் அதை போட்டு கூட கொடுத்துட்டே இருப்பா. சொல்லிடுறா. போவாதீங்க போவாதீங்க, இவன் என்ன போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. இப்போ ஒரு கத்தி வச்சிருக்கா. அடங்கொய்யால. ஐயோ அம்மா கொஞ்சம் சீக்கிரமே சொல்லி இருக்கலாமே. அப்பா கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போயிருக்கலாம். போட்டு கொடுக்கவா? நல்லா இருந்துச்சு. உங்க காம்பினேஷன் எப்பவுமே சூப்பரா இருக்கும். இவங்க ஏன் இவ்வளவு நாள் இல்லாம இப்போ வந்தாங்க என்னன்னு தெரியல. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தான் நாங்க இது நினைச்சோம். அப்படிதான் நினைச்சோம், ஆனா அப்படி ஒண்ணும் தெரியல. மேரேஜ் ஆன மாதிரி தெரியும், ஒரு நமக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. ஆமா இவங்களது நல்லா இருக்கும். ஆமா, 2 பேரோட காம்பினேஷன் செம்ம ஆமா, அந்த கரெக்டான அந்த இவருக்கு ஏத்த ஜோடி மாதிரியே இருப்பாங்க. அந்த ஒய்ஃப்க்கு ரோலாவும் இருப்பாங்க, கரெக்டாவே இருப்பாங்க. ஆமா இவங்க பழைய வீடியோல சூப்பரா இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்